ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த மாலை வேலைக்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, நாங்க உடைய பாதத்துல வந்து உடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த நேரத்தை நம்முடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த நேரத்துல தடை எதுவும் வராதபடி சுவாமி நீர் எங்களுக்கு உங்களுடைய வசனத்தின் தியானங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரும். தடையின்றி நாங்கள் நம்முடைய தியானங்களை தியானிக்கிறதுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்க கிருபை பாராட்டும். எங்கள் இதயத்தை நீர் திறந்து வசனங்களை ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல நாம் 28ஆம் அதிகாரத்துல 20 வசனங்களை கடந்த வாரத்துல முடித்தோம். 20ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு தேசத்துக்கான எச்சரிப்புகள், நியாய தீர்ப்புகள், அதன் முடிவுல அதற்கான ஒரு நம்பிக்கையின் வசனங்களையும் நாம் பார்த்து கொண்டேதான் வருகிறோம். இதுல தியானிக்கும் போது பல காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த தேசத்தின் அந்த சூழ்நிலைகளையும் நாம் புரிந்து கொள்கிறோம். எவ்வளவு தூரம் இஸ்ரேல் ஜனங்கள், பொதுவா இஸ்ரேல் ஜனங்கள் மொத்தமா யூதா ஜனங்கள் மாத்திரம் அல்ல, மேல இருக்கிற பகுதியில் உள்ள எப்ராஹிமரும் கூட கர்த்தரை எவ்வளவு தூரம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தையை கேட்காம இருந்தாங்க, அதெல்லாம் கூட நம்ம அறிந்து கொள்கிறோம். அதோடு கூட கர்த்தர் எவ்வளவு தூரம் மன உருக்கமா இருந்தார், கர்த்தர் எவ்வளவு தூரம் இந்த மக்கள் மேல இறங்கி இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார், நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தார் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த அதிகாரங்களில நாம் இந்த கர்த்தருடைய செயல்பாடு, கர்த்தருடைய குணாதிசயங்கள், அதே சமயத்துல ஜனங்களுடைய ரெஸ்பான்சஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 28ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். 20ஆம் வசனத்தை பார்த்தோம்னா அதுல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அறிக்கையை நாம் வாசிக்கிறோம். அதாவது, கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும், அவர் பெராத்சி மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல் கோபம் கொள்வார். இப்பொழுதும் உங்கள் கட்டுக்கு ஷேர் ஆகலையோ? ஷேர் ஆயிடுச்சு. தேங்க்யூ. இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை நாம பார்க்கிறோம். இந்த வசனத்தோட தான் நம்ம முடிச்சோம். இப்ப இந்த முதல் 20ஆம் வசனத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது அந்த எப்பிராயிமர் அவர்கள் ஓடி 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 உழைத்து ஓடி ஓடி அவர்கள் பல காரியங்களை செய்தாலும்
அவர்களுக்கு ஒரு அடைக்கலமான, ஒரு நிம்மதியான, ஒரு எ பிளேஸ் டு ரெஸ்ட் அப்படியான ஒரு சூழ்நிலையே அவர்களுக்கு இருக்காது. அவங்க வாழ்க்கை வந்து இப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான், உழைத்துக்கிட்டே இருப்பாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க, போர்கள் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சார்ட் ஆஃப் ரெஸ்ட்லெஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் நம்ம இஸ்ரேல் நாட்டை பார்த்தா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா? தே ஆர் சோ ரெஸ்ட்லெஸ். ஆல் த டைம் தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அ வார் ஆர் சம்திங் லைக் தட். ஏதாவது அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபே கிடையாது. ஆல் த டைம் அலர்ட்டா இருக்கணும். எப்பவாவது எங்கேயாவது யுத்த சத்தம் கேட்குமா, பாம்பு சத்தம் கேட்குமா அப்படின்னுன்ற ஸ்கேர்லயே தான் அவங்க இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. அன்றைக்கும் அந்த சுச்சுவேஷனை தான் அன்றைக்கு தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு. அதே இன்றைக்கு இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆல் திஸ் இஸ் பிகாஸ் தே initially rejected God. And the rejection of God will not give you rest, will not give you warmth. அதுதான் நாம பார்க்கிறோம். இன்றைய உலகத்துல கூட கர்த்தருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற ஜனங்களை தான் நாம் பார்க்கிறோம். உழைக்கிறவங்க அதிகமா உழைக்கிறாங்க, நல்ல நல்ல காரியம்தான் செய்யறாங்க. தீங்கு செய்யறது ஒரு பக்கம், அது பெருகிக்கிட்டே இருக்கு. பாவம் பெருகிக்கிட்டே இருக்கு, அக்கிரமம் பெருகிக்கிட்டே இருக்கு. அது ஒரு பக்கமா இருந்தாலும் நல்லதா செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் கூட ஓடிக்கிட்டே இருக்காங்க, நிறைய வேலை பார்க்குறாங்க, நிறைய செய்யறாங்க. பட் தே ஹாவ் நோ பிளேஸ் டு ரெஸ்ட். அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது, அதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தா நத்திங் பட் ரெஸ்ட்லெஸ்னஸ். ஆனா நம்முடைய ஆண்டவர்கிட்ட, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க பார்க்கும்போது தே ஹாவ் குட் ரெஸ்ட். தே ஹாவ் அப்படின்னா நான் நான் சொல்ல, நம்ம நல்லா படுத்து தூங்குறோம் நல்லா, அது சொல்லலை நான். பட் யூ ஹாவ் தட் பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த அந்த ஒரு கவலையினாலேயோ அல்லது அழுத்தங்கள்னாலேயோ அல்லது மன உளைச்சல்கள்னாலேயோ கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறதில்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னு சொல்லல. சூழ்நிலைகள் அப்படியா இருந்தாலும், உபத்திரவங்கள் பாடுகள் இருந்தாலும் கூட they are capable of being at peace. ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவர்களால முடியும். ஏன்னு சொன்னா God grants them that peace. God gives them that peace. அதான் அவங்க அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ரிஜெக்ட் பண்றாங்க. ஆல் தோஸ் who reject, whether they are a Christian or born Christian or non-Christian, whoever may be, when you reject God, this would be your situation. But whoever you may be, when you accept God, you get this rest. Rest is a great blessing given by God. The rest is otherwise also can be called as peace. ஏன்னு சொன்னா இந்த ரெஸ்ட்டை எப்படி நாம அனுபவிக்க முடியும், எதனால நம்ம அனுபவிக்கிறோம்னா நம்முடைய காரியங்களை கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த வசனத்துல இருக்கிறது போல அந்த பெராசிம்ங்கிறது ஒரு சம்பவம். அது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த 20ஆம் வசனத்துல நாம என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தத்துல வெற்றியை தந்தார் அப்படின்னு சொல்லி தாவீதின் நாட்களில தந்ததை பற்றி பார்க்கிறோம். அடுத்தது யோசுவாவின் நாட்கள்ல கொடுத்ததையும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கிபியோங்கிற இடத்துல நடந்த அந்த காரியத்துல கர்த்தர் எப்படி இவர்களுக்காக யுத்தம் செய்து, இவர்களுக்காக எல்லாவற்றையும் காரியங்களை செய்து அவர்களுக்கு அமைதியை தந்தார், அவர்களுக்கு அந்த ரெஸ்ட கட்டளையிட்டார் என்பதை நாம பார்க்கிறோம். ஸோ லார்ட் ஃபாட் ஃபார் இஸ்ரேல். சேனைகளின் கர்த்தர் என்பது கர்த்தருடைய நாமம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ சேனைகளின் கர்த்தராகிய யெகோவா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். So we get that rest when God fights for us.
நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு நீங்க அமைதலா இருங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக்கங்க, நாளைக்கு நீங்க வெற்றியை பார்ப்பீங்க. இப்படி எல்லாம் நம்ம நிறைய வசனங்களை பார்க்கிறோம். ஸோ காட் இஸ் த ஒன் ஹூ ஃபைட்ஸ் ஃபார் அஸ். வென் த லீடர்ஸ் ரிப்பென்ட், த நேஷன் இஸ் அட் பீஸ் அண்ட் அட் ரெஸ்ட். அதை தான் நாம பார்க்கிறோம். The leaders are the elders of family or a church or a nation. When we repent and ask God for help, He will come and fight for us. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நெகேமியா, எஸ்ரா, தானியேல், இவர்கள் எல்லாருமே எஸ்தர், தங்க தேசங்களுக்காக அவர்கள் மனம் வருந்தி அழுது உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த தேசத்திற்கு அவர்கள் வெற்றியை கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய சூழ்நிலையிலும் நாம தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன். நாம கர்த்தரை பற்றி அறிந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளையே குறை சொல்லிட்டு இருக்காம, அதற்கு பதிலாக இன்றைய சூழ்நிலைக்கு மாற்றம் வேணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. அதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தேசத்துக்கு நான் சேமத்தை கட்டளையிடுவேன். எப்போ? அவருடைய பிள்ளைகளாகிய நான் என்ன செய்யணும்? நம்ம தாழ்த்தணும், நாம ஜெபிக்கணும், மனம் திரும்பணும், அவரை தேடணும். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லிக்கிறேன். அதைத்தான் இங்கேயும் நாம பார்க்கிறோம். சரி, இப்போ 23-24 இருந்து என்ன பார்க்கிறோம்னா, இந்த ப்ராஃபஸி told by the prophet is more poetic, more symbolic, and it is more a song. பாடலாட்டம் ஒரு தீர்க்க தரிசனம். அது இன்னும் சொல்ல போனா அது எப்படி இருக்குன்னா, ஒரு உபமானங்களாக, அடையாளங்களாக சில காரியங்களை சொல்லி அதன் மூலமாக உண்மையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்வது, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இந்த லிஸ்னிங் இஸ் வெரி 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 லெஸ். நோ ஒன் வாண்ட்ஸ் டு லிசன். அந்த லிசன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். காது கொடுத்து கேட்கறதுக்கும் பிடிக்கிறது இல்ல, கேட்டபடி அதை கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த லிசனிங்கும் இல்லை, ரெண்டுமே இல்லை. See, for both we use the same word, listen. You listen to what I say அப்படின்னா, not just hearing, you do what I say அப்படிங்கிற மாதிரி. But everything, but both of the literal meaning as well as the other meaning is very very less and poor in today's generation. And people don't even listen to the instructions given. அதனாலேயே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, நிறைய ஈஸிலி அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸை டிஃபிகல்ட் ஆக்கிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆல் பிகாஸ் பீப்புள் டோன்ட் லிசன். ஏன்னா வேதத்துல முதல் புத்தகத்துல இருந்து கடைசி புத்தகத்து வரைக்கும் கூட அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஆலோசனையை நம்ம பார்க்கிறோம். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். தட் மீன்ஸ் லிசன் இன்டென்ட்லி. சில வீடியோஸ் பார்ப்போம், see till the end அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்னன்னா, தொடக்கத்தை பார்த்துட்டு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனா இங்க இப்ப இந்த செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள்னு அர்த்தம் என்னன்னா, யூ ஹாவ் டு லிசன் டு த ஹோல் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்பதான் அது என்ன எதுக்கு அப்படிங்கிறது புரியும். ஆரம்பிச்சதே ஓ இதானா அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிடக்கூடாது. அடுத்தது அவர் சொல்றது, நான் சொல்வதை கவனித்து கேளுங்க. நீங்க கடைசி புஸ்தகத்துல கூட பாத்தீங்கன்னா, காதுள்ளவன் கேட்க கடவன் அடிக்கடி வரும். ஸோ லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஜெபத்துல கூட when we listen, when we have the ears to listen, we will hear the Lord speaking to us, not as a sound or a voice or something like that, but those who have experienced will know how God can speak to us.
It is through the word of God he will speak to us. Even otherwise, even without looking into or reading the word of God, you will know that God is speaking to you. In that way, God will talk to us. So it all requires only intent listening. காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது. இப்போ இங்க பாக்குறோம், உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் ஒரு சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஃபார்மரை பத்தி பேசுறாரு. நமக்கு கடவுளை வந்து வேதத்துல பற்பல விதத்துல நாம அவரை பற்றி பார்க்கிறோம். இஸ் a good shepherd, he is the door, he is our bread, he is our என்ன டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல அவரை பற்றி நம்ம பார்க்கிறோம். இந்த இதுல ஹீஸ் த மாஸ்டர் டீச்சர், டாக்டர், ஹீஸ் அ பிசிஷியன், கிரேட் பிசிஷியன். இங்க நாம என்ன பார்க்கிறோம்னா இஸ் அவர் ஃபார்மர். யுத்தத்தில் வல்லவர்னு பார்த்தோம், இஸ் அவர் ஜெனரல், ஆர்மி ஜெனரல் அப்படின்னு பார்க்கிறோம். இங்க அவர் ஃபார்மர் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணமாக நாம வழங்கி கொள்ளும்படியாக அவர் சொல்றாருங்க, உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ. அப்படின்னா என்ன? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான். இதுல என்ன, வாட் இஸ் திஸ், வாட் டஸ் இட் மீன்? இட் மீன்ஸ் அந்த farmer, how a farmer knows how to plow, how to, when to plow, how deep it should be, when to stop, how to sow the seeds, what seeds to be sown at what time, where, எல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை அங்க சொல்றார். அந்த 26ஆம் வசனம் தான் ரொம்ப அருமையான வசனம். இதெல்லாம் பேசிட்டு அவர் ஒண்ணு சொல்றாரு பாருங்க, இப்படியெல்லாம் செய்ய முடியும்னா எதுனால? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். So God speaks to us. செவி கொடுத்து கேட்கும்போது அவர் நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். நமக்கு வழியினதுவே அப்படின்னு சொல்வாரு. கண்மேல உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன்கிறாரு. அப்புறம் போக இடமெல்லாம் அவர் நம்மோட கூட வருவேன் அப்படிங்கிறாரு. அப்ப இப்படி எல்லாம் அவர் வந்து நமக்கு செய்யறது எப்படின்னா, when we listen to him. So we must have that communication with him. நம்மளுடைய பிரேயர் அப்படி ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கா? Or is it just a routine? It is to be pondered. நமக்கு ஒரு கடமை மாதிரி நாம ஜபத்தை செஞ்சிடறோமா? ஒரு தடவை இல்ல, நிறைய தடவை கூட ஒரு நாள்ல நம்ம செய்கிறவர்களா இருப்போம். ஆனா எப்படி அந்த ஜபத்தை செய்யறோம்? ஜபம் ஒரு கடமையா செஞ்சுட்டு இருக்கோமா? அல்ல மேலோட்டமா அப்படியே ரொட்டீனா ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி பண்றோமா? அல்லது உண்மையா, you will know, you only will know when you pray sincerely, you will know the difference. And how God will prompt, how God will make you sensitive to problems, how God will initiate you to pray for certain things. So all those things are actually when you are in that exercise of prayer. Prayer is a very, very important tool of communication with God. அது நமக்கு ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு 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 அபியாசம், ஒரு பிராக்டிஸ். ஸோ அதை செய்யும் போதுதான் இந்த 26ஆம் வசனம் வந்து நமக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். நன்றாய் போதித்து, மீனிங் டு சே he will teach us in a very
லவ்விங் வே. யாக்கோபு சொல்லுவார் இல்லையா, ஞானம் இல்லைன்னு கேட்டா அவர் வந்து கண்டிக்காமல் நமக்கு அந்த ஞானத்தை தருவார். இப்போ டீச்சரா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், 10 தடவை ஒரே டவுட்டை கேட்டோம், ஒரு சிம்பிள் டவுட்டை ஆன்னு கேட்குறோன்னு வைங்களேன், கோவம் வருமா இல்லையா? பிள்ளைங்க அப்படிதானே நம்மகிட்ட சொல்லுது, செய்யுது. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அப்படின்னுவாங்க. மறுபடியும் சொன்னா அப்படின்னுவாங்க. அப்படின்னு ஒருவேளை விளையாட்டுத்தனமா செய்யறாங்க, இல்லைன்னா they don't actually give importance to what we say, so they may do it. But we do get angry, isn't it? We do get irritated, but God will never get irritated, frustrated. He will repeat, He will help us, He will be very kind and will know our difficulties. நம்ம ப்ராப்ளத்தை அவருக்கு நல்லா தெரிஞ்சு நமக்கு அவர் போதிப்பார். நன்றாய் போதித்து, அவர் நன்றாய் போதித்துன்னா ரொம்ப எலக்வென்ட் எஃபிஷியன்ட் டீச்சிங் அப்படி அல்ல, மோர் கன்சர்ன்டு டீச்சிங். காட் வில் யூஸ் in a very loving way. God will teach us. அதுதான் ஒரு அந்த காரியம். இப்போ இங்கே வந்து 27, 28, 29 உளுந்து தூலத்தாலே போர் அடிக்க அங்க விதைக்கிறத பார்த்தோம், இப்ப அறுக்கிறத பார்க்கிறோம். சீரகத்தின் மேல் வண்டிலின் மேல் உருளை சுற்ற விடுவதும் இல்லை, உளுந்து கோலினாலும் சீரகம் எல்லாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறது இல்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நோக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். What does this say? அங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாய் செய்து ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லப்படுறதுக்கு அர்த்தம் என்ன? அங்க விதைக்கிறதையும் அப்படி சொன்னாரு, இங்க அறுக்கிறதையும் சொல்றாரு. மீனிங் டு சே, ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் யூனிக் கேரக்டர்ஸ், unique problems, unique difficulties, unique talents. He has created us all in his own image, but in each individual as a unique one. So what a beautiful, wonderful creator is our God. His works are so marvelous in our eyes. We cannot even imagine, we cannot fathom his wisdom. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி படைத்திருப்பதினாலே அவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். நம்ம we cannot generalize. ஒரே மாதிரி தான் நடக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ஆவிக்குரிய பிரகாரமா அவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லவே முடியாது. நம்ம தான் பார்க்கிறோம்ல, ஆவிக்குரிய விதமாவும் சரி, நமக்கு வர பிரச்சனைகளும் சரி, நமக்கு வர ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டும் சரி, எல்லாமே டிஃபரெண்ட். இன் டிஃபரெண்ட் வே, இன் அ டிஃபரெண்ட் மேனர் he will teach us, he will guide us. இப்போ உளுந்த வந்து எப்படி கோலுனால அடிக்கணும், சீரகத்தை மில்லாற்றினால அடிக்கணும், இப்ப கோதுமையெல்லாம் என்ன செய்யணும்னா உருளையிலால செய்யணும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் செய்ய வேண்டும் என்று அங்க பார்க்கணும். தானியத்தை இடிக்கணும், இடிச்சு மாவாக்கணும். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லுவதன் அர்த்தம் என்னன்னா, God knows, God is sovereign, He is an all-knowing God. He knows how to teach, how to treat, how to get the best from individuals. ஒரு டீச்சருக்கு அதுதான் இருக்கணும்னு சொல்லி பொதுவா இட்ஸ் வேர்ல்ட் லெவல்ல இட் இஸ் எக்ஸ்பெக்டட். பட் காட் இஸ் அ மாஸ்டர் டீச்சர். He is greater than everyone, and he is the one who created us. He knows our every thought and every actions, and even the twinkle of our eye he knows and he tests. So அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஒவ்வொருத்தரையும் அவரவருக்கு ஏற்ற விதமாக அவர் நடத்துவார். பெரிய வாட் அ கிரேட் கம்ஃபர்ட் இல்ல? நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியே நமக்கு இருக்கும், நம்மையும் அது அடின்னு இருக்கிறது ஒரு சைடு,
இன்னொரு பக்கம் எப்படின்னா, ஐயோ எனக்கு தானே என்னையே இப்படி அப்படின்னு ஒரு பக்கம். பட் எப்படினாலும் கர்த்தருக்கு தெரியும். அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் நமக்கு இருந்தா அந்த நம்பிக்கை பெரிய நம்பிக்கை. ஏன்னா வசனம் சொல்லுது, எல்லாம் கர்த்தராலே உண்டாகிறது, இதுவும் கர்த்தராலே உண்டாகிறது. அந்த இதுவும் எவ்வளவு ஒரு வெயிட்டேஜ் பாத்தீங்களா? அந்த ஒரு சின்ன வேர்டு, இதுவும் கர்த்தராலே. நமக்கு நடக்கிற ஒவ்வொன்றையும் நாம் அப்படித்தான் எடுக்கணும். இதுவும் கர்த்தராலே உண்டாகிறது அப்படின்ட்டாலே ஒரு பெரிய சமாதானம். உலகத்தாரெல்லாம் அப்படி பயப்படுவாங்க. ஐயோ என்ன நடக்குது, ஐயோ என்ன, எப்படி நம்ம என்ன செய்யணும், இப்ப என்ன செய்யணும், பதறுவாங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை என்ன? இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். What a wonderful God we serve. So we have to be very happy and proud and rejoice in this blessing that we are being the children of God. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாய் நாம் இருக்கிறபடினாலே நாம் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். இப்போ இங்க பார்க்கிற farmer, yes, as I told you, because God is an expert farmer, he can do it. Now in this I want to highlight certain things. அதாவது இந்த ஃபார்மிங்ல இந்த கைடன்ஸ், காட்ஸ் கைடன்ஸ் is in the very practical way God can guide us. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களுக்கு தான் நமக்கு கைடன்ஸ் தருவாரு, பெரிய தீர்மானங்களுக்கு, ஒரு பெரிய என்ன சொல்றது டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் ஆண்டவர் நமக்கு கைட் பண்ணுவாரு. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தெரிய நாமளே எடுத்துக்கணும், நமக்கு எதுக்கு அப்புறம் மூளை கொடுத்துருக்காரு இப்படின்னு லாஜிக்கலா யோசிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. பட் ஹியர் வி சி, எப்ப ப்ளோ பண்ணும், எப்ப நிறுத்தணும், எப்ப தூவணும், எப்படி தூவணும், எல்லாத்துக்குமே God is giving instructions. So our God guides us, his guidance in even in simple daily practical matters. So we have to only ask him. When we pray in the morning, we should ask him for his guidance. That's all. When you ask, God is there to guide us. So you will find that day in a very smooth way, in a ஒரு எஃபர்ட்டே இல்லாம everything will move on. That is God's guidance. Then you will realize how God has guided you. ஒரு பெரிய பெரிய விஷயத்துல தான் செய்வாருன்னு இல்ல, சின்ன சாதாரண டெய்லி மேட்டர்ஸ்லயும் God can guide us. ரெண்டாவது, his guidance is tailored guidance. அப்படின்னா என்ன சொல்றோம்னா, more customized guidance. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி, ஜென்ரலா இல்ல, ஒரே மாதிரி. Again I tell you, it is not he is not a general God above everything. How the world feels about a God. Godன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படின்னா, is above everything, and in that way only they can feel and they can worship God. But we have a very personal God. He is very personal to us, and according to our specific needs and according to our specific situations, God can guide us. God's guidance எல்லாருக்கும் இருக்கு, ரைட்டு. ஆனா எனக்கு எப்படி வேணுமோ அப்படி அவர் தருவாரு, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அவர் தருவாரு. அந்த மாதிரியான ஒரு, அதுக்குதான் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கு. உளுந்து, சீரகம், கோதுமை, இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்குன்னா, வித்தியாசமான தானியங்கள் வித்தியாசமான விதங்களிலே விதைக்கப்படணும், வித்தியாசமான விதங்களிலே அறுக்கப்படணும், அதற்கு வித்தியாசமான கருவிகளை பயன்படுத்தணும். All this is relating to the guidance that God is giving us. So how God guides us,
how he uses the different tools, different situations to different individuals. That is what we see here. So he is our master farmer. ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா ஒரு நல்ல ஹார்வெஸ்ட்டை கொடுக்கணும். நம்ம லைஃப்ல ஒரு நல்ல ஹார்வெஸ்ட் இருக்கணும், ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல் லைஃபா இருக்கணும், பர்பஸ்ஃபுல் லைஃபா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பினோம்னா, தட் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் ஆல்சோ. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, we have to trust him and depend on the master farmer for wisdom and guidance. First step. இரண்டாவது, obedience. Whatever he says, we should obey. Suppose இதை நீ தூவு, அதை நீ நடு அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. நம்ம மைண்ட் இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, ஏன் இதையும் நான் தூவுனா என்ன, ஆனா விதைக்காதா, அதே முளைக்குது இல்ல, இதுவும் முளைக்கும்ல அப்படின்ற மைண்ட் செட் தான் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு. ஸோ என்ன இன்னைக்கு இருக்கிற மக்களுக்குனா நம்மையும் சேர்த்து தான், நான் யாரையோ வேற somebody else pointing out இல்ல. We sometimes tend to think like that because it's more logical. அது அறிவுங்கிறது வந்து நடுவுல இன்டர்பிளே பண்ணி மைண்டை வந்து ஃபுல்லா யாரு உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் தேவன்னு சொல்றவன் அட்டாக் பண்ணி ஆளுகை செய்கிற இடம் எதுனா mind. He builds the strongholds in our minds and makes us to think like that. அவனோட வேலை அது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத, கர்த்தரை எதிர்த்து நிக்கிற எந்த செயலும் எந்த எண்ணமும் அவனுடையது. இப்ப அதுதான் அந்த மாதிரி நினைக்க தோணும். ஆனா when we simply obey to God's guidance, we will have the blessing of fruitfulness. இல்லைன்னா அது வந்து முழு பலனை நாம் பார்க்க முடியாது. ஒரு பூரண பலன், பரிபூரண பலன் நமக்கு வேணும்னா, you can only get it through simple, first humbling ourselves and simply trusting him and depending on him for guidance. Secondly, through our obedience to his instructions. Third, we have to have that willingness to obey. And obedience கூட ஒரு கடினமா ஒரு மனதார செய்யாம, கடமைக்காக செஞ்சு கவலையோட செஞ்சு கஷ்டத்தோட செய்யறது, கீழ்ப்படுகிறவங்க எல்லாம் அது ஏதோ மிலிட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா, ஆல் மே நாட் பி டூயிங் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் அ ஃபுல் ஹார்ட். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் இன் தி ஆர்மி ஐ ஹாவ் டு டூ திஸ்ன்னு சில பேர் செய்வாங்க. ஆனா அப்படி செய்யறவங்க வந்து அங்க இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவங்களால தேசத்துக்கு ப்ராப்ளம் தான். They will not do their duty properly. Every single soldier should be fully involved. அது மாதிரி தான், when a soldier should be so fully involved, we being the soldiers of cross, we being the soldiers of Christ, we have to be fully involved, fully trusting God, fully yielding to his will. This is what is expected. அப்பதான் அந்த ஃபுல் ஹார்வெஸ்டை நாம பார்க்க முடியும். ஸோ வண்டர்ஃபுல் இன் கவுன்சிலர், இன் கவுன்சில், அதான் அவருடைய பெயரே இல்லையா? ஆலோசனை கர்த்தர். பிறக்கும் போதே அவருக்கு கொடுத்தப்பட்ட பெயர் அதுதான். நம்ம ஏன் அவரை ஃபுல்லா நம்ம அப்படி ட்ரஸ்ட் பண்ணணும்? we are not trusting something which will fail us. இன்னைக்கு கூட்டம் கூட்டமா படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் கூட நிறைய இந்த என்ன சொல்றது, இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இந்த ஷேர் மார்க்கெட்ஸ்ல people get disappointed, people become what to say, poor, and people become deceived. இல்ல இன்னைக்கு நிறைய இப்ப நிறைய ways to earn money, and because of that, people of that will definitely bring only misery. When it is not when you don't earn for what you work and get the money simply like that, it will never be a blessing. That's the rule of the Bible. Now, இங்க
whom are we trusting? We are trusting God who has the infinite wisdom, who has a great plans for us. And that plan is a perfect plan. And that is what he assures in Jeremiah 29:11. He says, I have a plan and I know what is that plan. It is only for your good and not for uh, the bad. அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. So we have such a God who has a great plan for us. And he is our source of guidance because he is the wisdom. He is the wisdom and his wisdom is sovereign. So அதனால we will never be put to shame. God often tells us, my children will not be put to shame. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா அவர் தான் அத்தாரிட்டி, அவருக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால நாம தைரியமாய் என்ன செய்ய முடியும்? வெற்றி அடைய முடியும். அதுதான் இந்த 28ஆம் அதிகாரத்துல ஒருவேளை எப்ராஹிமருக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பை பற்றி அதிகமாய் இந்த அதிகாரத்துல பேசியிருந்தாலும், இந்த கடைசி பகுதியில எல்லா அதிகாரத்திலுமே அவருடைய அந்த கடைசி பகுதியில நாம் பார்க்கிறோம் ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளையும் அந்த இருக்கக்கூடிய மீதமுள்ள ஜனங்களுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாம் நம்புகிற தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அதிக விளக்கமாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் அதை குறித்திருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ 28ஆம் அதிகாரத்தை முடிச்சு விட்டோம். இப்ப 29ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். இந்த 29ஆம் அதிகாரம் எதை பற்றியதுன்னு சொன்னா, இத்தனை நாளும் நம்ம ஒவ்வொரு தேசத்தை, இவர்களுக்கு எதிராக இருந்த தேசங்கள், இப்ப இவர்களுக்காக எப்ராஹிமிற்கு வடபகுதியில் இருக்கிறவர்களுக்கு, இப்போ எருசலேமுக்கு தென்பகுதியில் உள்ள யூதா ஜனங்களோட எருசலேமுக்கு குறிப்பாக சொல்லப்படுகிற எச்சரிப்புகள், அறிவுரைகள், நம்பிக்கையான வார்த்தைகள். ஸோ இந்த சாப்டர் இட் டீல்ஸ் வித் ஜெருசலேம். நமக்கு எருசலேமுக்கு அநேக பெயர்கள் உண்டுன்னு நமக்கு தெரியும். நிறைய பெயர்கள்ல இந்த எருசலேம அழைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சியோன் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் கூட நிறைய பெயர்கள் உண்டு. ஆனா இந்த அதிகாரத்துல ஒரு வித்தியாசமான தாவீதின் நகரம் இப்படின்னு எல்லாம் சொல்லப்படும் இல்லையா? இந்த இந்த அதிகாரத்துல அதுக்கு ஒரு வித்தியாசமான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது முதல் வசனத்துல நம்ம பார்ப்போம். ஆனா இந்த சாப்டர்ல தீர்க்கதரிசி இந்த எருசலேம் ஜனங்கள்கிட்ட காணப்பட்ட முக்கியமான ஒரு தவறு என்ன, பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிப்போக்ரசி. முந்தின சாப்டர்ல முக்கியமான பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரைடு. இந்த சாப்டர்ல இவங்க கிட்ட காணப்படுகிற பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிப்போக்ரசி and spiritual dullness. They are so blind to God's work, God's plan, God's word, even word. அதனால there is a spiritual dullness. இது எருசலேமை பற்றி சொல்லியிருக்கு. ஆனா இது சொல்லும்போது நான் படிக்கும்போது கொஞ்சம் எனக்கு நம்ம பத்தியே பேசுற மாதிரியே கொஞ்சம் கூட இருந்துச்சு. நம்ம எல்லாருமே கூட இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல அவ்வப்பொழுது போய்விடுகிறோம். கிருபையாய் கர்த்தர் நம்மை அப்பப்ப தட்டிடுறாரு, எழுப்பிடுறாரு, அது ஒண்ணு. பட் ஆஃபன் we fall into this kind of situation. Sometimes we are so hypocritical. And another thing is we are also sometimes we become spiritually dull and spiritually blind also. So we have to be, it can be a warning for us also.
ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல அப்படி நினைச்சு நம்ம இந்த அதிகாரத்தை படிப்போம். இந்த அதிகாரத்துல அந்த ஸ்பிரிச்சுவல் டல்னஸ்ல இன்னொரு பாயிண்ட் என்ன போட்டிருக்குன்னு சொன்னா, எம்டி வர்ஷிப். ஏதோ ஒரு விதத்துல நாம அப்படி இருக்கிறோம். எம்டி வர்ஷிப். அவர் வர்ஷிப் does not have any meaning, does not have any genuinity. வரோம், பண்றோம், எல்லாம் நடக்குது, ஆனா அது ஒரு ஜெனுவினிட்டி இல்லாம இருக்கு. If it is so, it's high time for us to rectify, repent, and ask God's forgiveness. Fulfillment of God's marvelous work of redemption is seen in this chapter. இப்ப இந்த சாப்டர்ல ஜெருசலேமுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஏரியல். ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல, ஏரியல். நம்ம வாஷிங் பவுடர் ஏரியல்னு பாக்குறோம். தமிழ்ல அது அரியலே, அரியலேன்னு போட்டிருக்கு. அந்த இதுல வாட் டஸ் தட் மீன், ஏரியல் ஆர் அரியலே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியல் மீன்ஸ் லயன் ஆஃப் காட். லயன் ஆஃப் காட் ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு மீனிங்கும் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆல்டர் ஆஃப் காட், ஆல்டர் ஃபார் சாக்ரிஃபைஸ். ரெண்டுமே அந்த ஏரியல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இங்க வசனம் சொல்லுது, வருஷா வருஷம் நீ பண்டிகையில, ஏன்னா எருசலேம்ல அதுதான் ரொம்ப முக்கியம், வருஷா வருஷம் பண்டிகைகளை ஆசரிக்கிறது. யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் மிக முக்கியம். அதுல 3 ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் கூட நிறைய பண்டிகைகள் இருக்கு. அவங்களுக்கு நிறைய பண்டிகைகள் கொண்டாடுவதும் நிறைய என்ன சொல்றது சாக்ரிஃபைசஸ் செய்வதும் நிறைய காணிக்கைகளை கொடுப்பதும் எல்லாத்துக்கும் அந்த ஆலயத்திற்கு வருவதும், ஆலயம் அவர்களுக்கு ஒரு பெருமை மிகுந்த, பெருமை தரக்கூடிய ஒரு அடையாளமாய் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது. அந்த பழக்கங்களும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, வருஷா வருஷம் நாம வேதத்துல நிறைய பேர் அப்படி இந்த வருஷா வருஷம் பண்டிகை கொண்டாடுறதுக்காக வர்றது பார்த்திருக்கோம். அன்னாள் காலத்துல இருந்து பாக்குறோம். இங்க புதிய ஏற்பாட்டுல அந்த 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அப்புறம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பிலிப்பு அந்த யூனக் அவரு எத்தியோப்பியால இருந்து வந்தது பாக்குறோம். அப்படி பல நாடுகள்ல இருந்து வந்தாலும் சில இடங்கள்ல எல்லாம் அப்படி கூடிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்கறோம். அப்போ இட் வாஸ் அ ஹேபிட் ஆக்சுவலி. அந்த ரிச்சுவல் கூட சொல்றதை விட ஹேபிட். அப்போ அரியலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும், அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும். இதெல்லாம் செய்வேன், ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகையிட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன். இதெல்லாம் யார் செய்யறா? யாரோ செய்ய போறாங்க. எருசலேமியர் வந்து செய்ய போறாங்க, சாரி அசீரியர் வந்து செய்ய போறாங்க, பாபிலோனியர் வந்து செய்ய போறாங்க. ஆனா they were those real people who were doing this. But here God says what? He is going to do it. So what does that mean? He works, he makes them to do it for us, for him. அப்பொழுது அந்த எருசலேமை அவருடைய இது என்னன்னா உணர்த்துவதுதான் அவருடைய மெயின் பர்பஸ். நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். ஏன்னா நீ ரொம்ப உன்னை உயர்த்தி வச்சிருக்க. நீ எங்க இருக்கிற? மலை மேலதான் பட்டணமே இருக்கு. நீயும் உன்னை அதுக்கு மேல உயர்த்தி வச்சிருக்க. ஆனா என்ன ஆகுன்னா, நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தை போல தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து குசுகுசுவென்று உரைக்கும் அப்படின்னு. அதாவது விஸ்பர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அஞ்சனம் பார்க்கிறவன்லாம் சத்தமா பேச மாட்டான். அவன் பிரச்சனையையும் மெதுவா தான் சொல்லுவான், அவனுக்கு சொல்றவனும் மெதுவா தான் சொல்லுவான்.
எல்லாம் அப்படியே அப்படியே ரகசியமா பேசுவாங்க. அது மாதிரிதான் உங்களுடைய சத்தம் இருக்கு. இல்லைன்னா இத்தனை நாள் எப்படி இருந்ததா, தேவர் ஆக்சுவலி boldly what should I say, in a very loud voice, roaring voice, they were proclaiming their pride. ஆனா இப்போ என்ன செய்வேன், உன்னை இப்படி நானு விழ வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இதான் எருசலேம் நகரம். எருசலேம் நகரத்துக்கு அவர் ஏரியேல் என்று பெயர். ஏரியேல் சொன்னா, as I told you, means the lion of God. It also means an altar for burning. ஏன்னு சொன்னா, அந்த எருசலேம்ல எப்பொழுதுமே இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பார்க்கிறோம். அதை சுற்றியுள்ள இடம் எல்லாமே என் நேரமும் போராட்டம், என் நேரமும் யுத்தம், என் நேரமும் அங்க என்ன இருக்கு, வெட்டு கொலை, இப்ப சுட்டு, இப்ப சுட்டு, அப்ப அம்பு, இப்போ even goes to the level of nuclear bombs. But the condition is the same. So இந்த இடத்துல இந்த முதல் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எருசலேமுடைய பெருமையை அடிக்க தாழ்த்த கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த எருசலேம்ல இருக்கிறவங்க they are so proud and so hypocritical and so worldly. அந்த அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கே இடமில்லை. தன்னை பற்றிய மிக உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு கர்த்தருடைய கரம் எவ்வளவு பராக்கிரம் உள்ளது, அதை நியாய தீர்ப்புல நம்ம எப்படி கொண்டு வந்து நிறுத்தும், அதெல்லாம் அவங்க யோசிக்காம அவங்க தாங்க வாழ்கிறதே வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு மாயையான ஒரு உலகத்துல அவங்களுடைய எண்ணப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வருஷா வருஷம் என்ன செய்யறாங்க, அந்த பண்டிகைகளை அவர்கள் ஒழுங்கா செய்யறவங்களா இருக்காங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எனக்கு பிரியம் இல்ல, நான் ஐ வில் சென்ட் ஹெவினஸ் அண்ட் சாரோ. இந்த லாஃப்டி பீப்புளை என்ன செய்வேன், தாழ்த்துவேன். அவங்களுடைய அந்த லவுட் போஸ்ட்ஃபுல் வாய்ஸை விஸ்பர் ஆக்கிடுவேன். அவுட் ஆஃப் த டஸ்ட், அந்த மண் பொடி தூள் மாதிரி அவர்களும் ஆக்கப்படுவார்கள். அவர்களை அப்படி ஜனங்கள் வந்து அவர்களை வீழ்த்துவார்கள். ரெண்டு விதத்துல இதை சொல்றாரு இந்த 5ஆம் வசனத்துல. ஒன்று, இவர்களை பொடி தூளாட்டம் ஆக்கி பேச வச்சு அப்படித்தான் அவ்வளவு டஸ்டுக்குள்ள டஸ்ட் மாதிரி ஆக்கிடுவார். He will lower them. Second thing is, பொடித்திரள் மாதிரி சேனைகள், அசீரியர்கள், அந்நியர்கள் வந்து இவர்களை என்ன செய்வார்கள், சடுதியில அவங்களை என்ன பண்ணுவாரு, வீழ்த்துவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இட் கேன் பி அசீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ பாபிலோனியன்ஸ். ரெண்டு பேருமே அவங்கள வந்து தாக்குனாங்க. இப்போ ஆக்சுவலா எஸ்ஐயா பீரியட்ல அசீரியன்ஸ் தான் வந்து தாக்குறாங்க. ஆஃப்டர் ஐசாயாஸ் period of time only, in 500 BC, அந்த மாதிரி 560 580 அந்த டைம்ல தான் பாபிலோனியன்ஸ் கம் அண்ட் அட்டாக். இடிகளினாலும் பூமி எதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். ஒரு விசாரிப்பே பெரும் விசாரிப்பு. புயல், மோந்தா புயல்னு சொல்லி எல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம். இங்க என்னடானா, பூமி அதிர்ச்சி, பெரிய இறைச்சல், பெருங்காற்று, புசல், பட்சிக்கிற அக்னி ஜுவாலை, இத்தனை விதத்துல. ஏன்னா ஒன்றுக்கு அவங்க அசைஞ்சிட மாட்டாங்க. இவ்வளவும் கொடுத்து அவங்கள வந்து உணர்த்தற்காக ஆண்டவர் முயற்சிக்கிறார். அரியேலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதன் மேலும் அதன் அரண் மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கான தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாய். See, God will never let his people down.
இப்போ அங்க முந்தின வசனத்துல அந்த மக்களுக்கு கொடுக்க போகிற எச்சரிப்புகளையும் வார்னிங்ஸையும் நியாய தீர்ப்புகளையும் சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த வசனத்திலேயே அவர்களை எதிர்க்கிற ஜனங்களை ஒரு நாளும் என்ன செஞ்சிட மாட்டாராம், விட்டுற மாட்டாராம். அவங்க இவங்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறவங்க எப்படி இருக்குமா, ராக்கால தரிசனம் மாதிரி சொப்பனம் கண்ட மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அட்டவசனம் என்ன சொல்றது, அது என்ன சொப்பனம், பசியாய் இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாய் இருக்கிறது போலவும், தாகமாய் இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து கவனத்தோடு இருக்கிறது போலவும், சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். பாருங்க, சியோன் மலையில தான் அப்படின்னு, சியோன்றது எருசலேம், அந்த மலை மேலதான் எருசலேம் இருக்கு. இப்போ அதுக்கு எதிரா வரவங்களுக்கு எப்படி இருக்கும்னு அவர் சொல்றாரு. அந்த சொந்த ஜனங்களை உணர்த்துறாரு, எல்லாம் பண்றாரு. இவ்வளோ வித்தியாச விதங்களில அவர்களை வார்னிங்ஸ் கொடுக்கிறாரு. அடுத்த வசனத்துல நீ ஆனா ஏதோ ரொம்ப செஞ்சு எடுத்துட முடியாது. பிகாஸ் they are all only tools in his hands. They can by themselves cannot even touch these people. It is only because God has given the permission they are able to wage war against these people. அப்போ நீ இப்ப என்னை எதிர்க்க, அவங்கள எதிர்த்து வந்துட்டதுனால நீ எதாவது செஞ்சிடலான்னு நினைக்காத. நீ சொப்பனத்துலதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஆனா விழிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. அந்த மாதிரிதான் உன்னுடைய சக்சஸ் இருக்கும், உன்னுடைய வெற்றி இருக்கும் அப்படின்னு அவர் அங்க சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். So, so God will only allow them, and God will only stop them, and God will only punish them. Everything will be done only by God alone. வேற யாராலையும் இவங்களாலேயும் அவங்க செய்ததாக எடுக்க முடியாது, அவங்களாலேயும் செய்ததாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ 9-10 வசனங்கள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, just could go up, it would be nice. ஓகே, தரித்து நின்று என்ன சொல்றது, திராட்சரசத்தினால் அல்ல தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. ஐ வில் ரீட் தட். 9ஆம் வசனத்துல சொல்லுறது என்னன்னா, தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறுத்திருக்கிறார்கள், திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதிருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இப்ப திரும்ப இந்த ஜனங்களுக்கு பற்றி, இந்த இஸ்ரேல், இந்த யூத ஜனங்களுக்காக, எருசலேம் ஜனங்களுக்காக பேசுறார். இந்த இந்த 2 வசனத்துல எருசலேம் ஜனங்களை பற்றி பேசுறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி, ஒரு ஸ்டூப்பர், ஒரு கைண்ட் ஆஃப் லெத்தார்ஜி, a kind of sluggishness, கன நித்திரை அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, உண்மையா தூங்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை அல்ல. ஆவி, அவர்களுடைய ஆத்துமா, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் would be literally sleeping, கன நித்திரையால இருக்கும். அப்படின்னா என்ன, ஸ்டாக்னன்சி, ஒரு டோட்டல் ஸ்டாக்னன்சி. அது என்ன செய்யும், கண்களை அடைத்து, will cause spiritual blindness. எந்த ஒரு சென்சிட்டிவிட்டியும் இருக்காது. இப்போ அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வசனத்தை வாசிச்சா ஒரு அர்த்தம் இருக்காது, ஒண்ணுமே செய்யாது, அவங்களுக்குள்ள எதுவும் செய்யாது. நமக்குள்ள எத்தனையோ செய்யும்ல, அவங்களுக்குள்ள எதுவுமே செய்யாது. நமக்குள்ள அதை நம்ம துதிக்க தூண்டும், நம்ம அவரை ஆராதிக்க தூண்டும், அவரை பற்றி தெரிந்து கொள்ள தூண்டும், நம்மை பற்றி யோசிக்க எத்தனையோ செய்யும் வசனம்.
ஆனா அவங்க வாசிக்கிறப்போ வசனம் ஒண்ணுமே செய்யாது. அது ஏன்னு சொன்னா அவங்க கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. தே ஆர் ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட். அடுத்து இன்னொன்னும் செய்யறாரு அவங்களுக்கு. அதனாலதான் அந்த ப்ராஃபிட்ஸை வச்சு எச்சரிக்கிறாரு. ஆனா அந்த ப்ராஃபிட்ஸ்க்கு முக்காடு போட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வாயும் அடைக்கப்பட்டது. So they had no external instructions, they had no internal revelations, so they were totally spiritually blind. The spiritual blindness ன்னு பார்க்கும்போது it leads to spiritual drunkenness. அந்த தள்ளாடுகிற வெறித்தவர்கள் தள்ளாடுகிறது போல. அப்படின்னா என்னன்னா ஒரு நாட் ஸ்டெடி லைஃப் இல்ல. அவங்க ஒரு டெசிஷன்ல ஸ்டெடியா இருக்க முடியல, ஒருடைய டிட்டர்மினேஷன்ல ஃபேர்மா இருக்கிறதுக்கு முடியல. சில இப்ப நம்ம வந்து எல்லாம் நமக்கு எப்பவுமே பிப்ளிக்கலா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது எல்லா பிப்ளிக்கல் ஸ்டால்வர்ட்ஸ் தான் பார்ப்போம். பால் எடுத்துக்கோங்க, திமோத்தி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம பழைய ஏற்பாட்டிலேயே டேனியல் எடுத்துக்கோங்க, ஜோசப் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் தே டிட்டர்மின்ட், தே டுக் அ டெசிஷன். ஆனா அந்த டெசிஷன்ல தே வர் வெரி ஃபர்ம், தே வர் சோ ஃபர்ம். ஆனா அந்த டெசிஷன்ல if they are not firm, anybody who is not firm in any of their spiritual decisions, suppose நாமை பற்றியே யோசிக்கும் போது, it is because we are spiritually blind in certain aspects. அதனாலதான் we are not able to. அந்த spiritual drunkenness வருது, spiritual sleep வருது, spiritual illiteracy. You see, spiritual illiteracy. You are not able to read. அடுத்த 2 வசனம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அவன் அடுத்த 2 வசனத்துல புஸ்தகத்தை கொடுத்து வாசின்னு சொன்னா எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லுவானு. அந்த மாதிரி it leads to spiritual illiteracy. It may even cause hypocrisy. தெரிஞ்ச மாதிரி, விளங்கின மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மாயையான ஒரு நம்மை பற்றிய ஒரு மாயையான எண்ணம், அது எல்லாமே போயிடும். They will go to the level of making men believe them and even make God to believe them. They will think that they can make God to even believe them, and finally it will make them to deny God. கர்த்தரையே அவர்கள் மறுதலிக்கிற விதமாக அந்த விதத்திற்கு கொண்டு போய் முடிவுல விடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஸோ இதோட நம்ம நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வாரத்துல இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். இன்றைக்கு நம்ம எருசலேமின் ஜனங்களை பற்றி வாசித்தோம். எருசலேம், அதுக்கு முன்பாக எப்ராயிமியரை பற்றி வாசிச்சோம். இரண்டிலுமே அநேக காரியங்கள் நமக்கு யோசிக்க வச்சிருக்கு. நாமும் சற்று நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஜெப நேரங்கள், நம்முடைய ஆராதனை நேரங்கள், இதெல்லாம் எவ்வளவு தூரம் ஜெனிவினா இருக்குன்றத பார்ப்போம். Hypocrisy, God hates hypocrisy. God hates the proud. God will surely bring such people to dust. அதனால நம்ம we have to be very cautious about this. And if at all we find some trace of this in us, we have to repent and ask God's forgiveness. There's no time to delay because time is running very fast. Let's pray. அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட பர்சனலா இடைப்பட்டி சுவாமி. ஆம் தகப்பனே, யூ ஆர் a personal God. You know how to instruct us, how to counsel us, how to deal with us individually, Lord, and to our own specific needs and our own specific problems. Only you can understand us, Lord. We thank you, we praise you, we worship you, we adore you for what you are, oh God. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா இவை நோக்கி பார்க்கிறோம்.
ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் இன்னும் இந்த வசனத்தின் மேல அதிகமான வாஞ்சையை தாரும். இந்த கடைசி நாட்களை எங்கள்ல நாங்க உறுதியா நிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் உங்களுடைய வார்த்தை தான் சுவாமி. நீர் சொல்லியிருக்கிறீர், என்னில் நிலைத்திருங்கள்னு சொல்லியிருக்கிறீர். அப்படி நாங்க நிலைத்து நிற்கிறதற்கு, அப்படி ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வசனத்தின் மேலதான் நாங்க நிற்க முடியும் சுவாமி. தாப்பனே, அப்படியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை நீர் அறிவீர் சுவாமி. எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு கூட கூடும் சுவாமி. இந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட், ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி, டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதோடு கூட எங்க உலக பிரகாரமான எல்லா தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறோம் சுவாமி. ஏன்னு சொன்னா நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன். எங்க ஜெபங்களை கேட்டு சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்து, கொடுக்க வேண்டிய சுகத்தை பலத்தை கட்டளையிட்டு, எல்லா சிகிச்சைகளிலும் எங்களுடைய பூரண சுகம் இருந்து நாங்க சந்தோஷமாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So, thank you everyone. God bless you. God bless you. Thank you, ma'am. Thank you, Ma. Thank you. God bless you. Thank you, Thank you, Annie. ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you.